அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு உவமையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். விதைக்கிறவன் உவமையை குறித்து 3 நற்செய்தி பாகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வகையிலே மத்தேயு 13வது அதிகாரத்திலே 3 முதல் 9 வரையிலான வசனங்களிலே இந்த உவமை குறித்து கூறப்பட்டுள்ளது. அது போலவே மார்க் 4வது அதிகாரத்திலும் 3 முதல் 9 வரையிலான வசனங்களில் இந்த உவமை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து லூக்கா 8வது அதிகாரத்திலும் 5 முதல் 15 வரையிலான வசனங்களிலும் இந்த உவமை குறித்து கூறப்பட்டுள்ளது. இந்த உவமை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். லூக்கா 8வது அதிகாரத்தின் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று. முதலாவது அந்த விதைகள் வழி அருகே விழுகிறது. வழி அருகே விழுந்த விதைகள் மிதியுண்டதும் ஆகாயத்து பறவைகளால் பட்சிக்கப்பட்டும் போய்விட்டது. இரண்டாவது 6வது வசனம் சொல்லுது, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததனால் உலர்ந்து போயிற்று என்று. கற்பாறையின் மேல அந்த விதை விழுந்ததால பாறையில ஈரம் இருக்காது, அதனால அந்த விதைகளால முளைக்க முடியாது, உலர்ந்து காய்ந்து போயிடுச்சு. 7வது வசனம் எப்படி சொல்லுது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது என்று. மூன்றாவது அந்த விதைகள் எங்கே விழுகிறது? முள் உள்ள இடங்களிலே விழுந்திருக்கிறது. முள் உள்ள இடங்களிலே விழுந்த விதைகள் முளைத்தாலும் அது முளைக்கும் போது அந்த முள்ளும் கூட சேர்ந்து முளைத்து அதை நெருக்கி விடுகிறது, அதால் வளர முடியாமல் போகிறது. 8வது வசனம் எப்படி சொல்லுகிறது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். கொஞ்சம் விதை நல்ல நிலத்துல விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்த விதை 100 பலன் தந்தது அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இப்படியாக அவர் இந்த உவமை குறித்த விளக்கத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி சொன்னார் என்று சொன்னால், லூக்கா 8வது அதிகாரத்தின் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்படியாக முதலாவது வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் என்னவென்று இயேசு சொல்லுகிறார் என்று சொன்னால், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று கூறுகிறார். வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் யார் என்று சொன்னால், வசனத்தை கேட்டோம், அதை விசுவாசிக்க முடியாம உலக பிரகாரமான காரியங்களை பிசாசானவன் அவங்க முன்னாடி கொண்டு வந்து அவங்க இருதயத்தை அந்த வசனத்துல இருந்து எடுத்து போடுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வழியருகே விதைக்கப்பட்ட இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். 2வது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், 13வது வசனம் சொல்லுது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் என்று. இவர்கள் யார் என்று சொன்னால், வசனத்தை கேட்பாங்க, சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனாலும் அந்த வசனத்துல தங்களால வேர் கொள்ள முடியல. எப்படி கற்பாறைக்கு மேல போட்ட விதைக்கு ஈரம் இல்லாதனால வேர் விட முடியலையோ, அது போல இந்த மாதிரி வசனத்தை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாலும் அதுல வேர் கொள்ள முடியாம இருக்கிற ரகமா இந்த மக்களை குறிப்பிடுகிறார். 3வது ஒரு கூட்டத்தை சொல்றாரு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள் என்று 14வது வசனம் சொல்லுது. 3வது வகையானவர்கள் முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. முள்ளுள்ள இடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துலதான் இருப்பாங்க அவங்களும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தின் கவலைகள், இங்க உள்ள ஐஸ்வர்யம், இங்க உள்ள சிற்றின்பம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் அருமையா இருக்குதோ அந்த காரியங்கள் வந்து நம்மளை நெருக்கி கர்த்தருக்கு நேரா நம்மளை நடத்தாம நம்மளை பின்வாங்கி கொண்டு போறதா இருக்கும். அதுதான் இந்த முள்ளுகளுக்கு எடுத்துக்காட்டா ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இப்படி முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவர்களா சிலர் காணப்படுறோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வசனம். அடுத்து 4வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, 4வது வகை என்ன சொல்லுது அப்படின்ட்டா, 15வது வசனம் எப்படி சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா 4வது ரகம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நம்ம 8வது வசனத்துல பார்த்தோம் 100 பலன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த வசனத்தின் விளக்கமும் கூட. வசனத்தை கேட்பாங்க, அந்த வசனத்தை கேட்டு அதன்படியே தங்களை அமைத்து தங்களுடைய வாழ்க்கையை அதற்கு சீராக கொண்டு போய்
நல்ல பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க. உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. 4 விதமான இடங்கள்ல விதைக்கப்பட்ட விதைகளை குறித்து நம்ம இந்த நாளில தியானித்தோம். இதுல எந்த இடத்துல விதைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வகையில 4வது இடத்துல இருக்கிற விதைகளா நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வழியருக விதைக்கப்பட்டாலும் ஆகாயத்து பறவைகளாக பட்சிக்கப்படுவோம். கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டாலும் ஈரம் இல்லாம உலர்ந்து போவோம். முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டா முள் வளர்ந்து நம்மளை நெருக்கி நம்மளை வளர விடாது. ஆனா நல்ல நிலத்துல நம்ம விளைக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா 100ஆக பலன் தரலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உவமையின் மூலமா நமக்கு அறிவுறுத்துகிறாரு. 100ஆக பலன் தருகிறவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழுவோம், வளர்வோம், தேவனுக்கு சான்று பகருவோம். தேவன் தாமே இந்த சத்தியங்களின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.